பூஜை பாத்திரம்லாம் கழுவி ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. அத தான் இன்னைக்கு கிளீன் பண்ணணும் அப்டின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எப்பவுமே நான் விளக்கு மட்டும் தான் நம்ம எண்ணெய் ஊத்தி ஏத்துறதுனால வாரம் வாரம் தேய்ச்சு வச்சுருவேன். மத்த பாத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, தட்டம், மணி, ஆரத்தி காமிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவ தான் தேய்ப்பேன். நடுவுல வந்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சு ஃபுல்லா டஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அதுவே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். நான் பீதாம்பரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுவே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இன்னும் சீக்கிரம்லாம் கருத்து போகாது. சரி நம்ம லிக்விட் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லிக்விட் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல தான் நானுமே இப்ப தான் நான் யூஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒரு தடவ பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா, அதில ஊத்தி எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. தேய்ச்சு கழுவிட்டு விளக்கு மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா எண்ணெய் தண்ணியில பட்டாலே ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆகும் இல்லைங்களா, அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ பேப்பர் வச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லிக்விட் ஊத்தி கழுவிட்டேன். இந்த ஸ்ப்ரேயருமே இதுக்கு குடுத்துருந்தாங்க. இந்த டெம்பிள் லைட்ஸ் பிராண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த பிராண்டுன்ட்டு இல்லைங்க. இந்த கிளீனிங்க்குன்ட்டு இப்போ நெறைய பிராண்டு சொல்யூஷன்ஸ் நெறையாவே இருக்கு. அது அவங்களுக்கு செட் ஆகுறத பொறுத்து. அ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது ஓப்பன் பண்ணும்போதே, நான் நெனச்சிருந்தேன் ஒரு மாரி மைல்டா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். லிக்விடு, பயோ என்சைமா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனா, இதுவுமே வந்து கெமிக்கல் தான். ஆனா ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் கெமிக்கல் ஸ்மெல் வந்ததுனால, ஓகே நம்ம க்ளவுஸ் போட்டே பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நான் தேய்ச்சு பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விரல்ல நம்ம கையில வச்சு தேய்க்கும்போது ஒன்றும் பெருசா ஹார்ஷாலாம் இல்ல. இதுக்கப்புறம் நான் க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேங்க. இது பார்க்கறதுக்கு கெமிக்கல் ஸ்மெல் வந்தாலுமே கையெல்லாம் எந்த எஃபெக்ட்டும் இருந்தாலும் அந்த கெமிக்கல் ஸ்மெல் வரதாங்க செய்யுது. நான் நினச்சேன் ஏதாவது லைம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த ஒரு இதில் தான் நான் வாங்கியிருந்தேன். கைக்கும் இன்னும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கைக்கெல்லாம் எந்த எஃபெக்ட்டும் ஆகலைங்க. அப்புறம் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு அது நல்லா க்ளீன் ஆகுது. அந்த க்ளீன் ஆகுறதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸ்ப்ரே பண்ணி விட்டு வெயிட் பண்ண கூட இல்லைங்க. அது நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணேன். அது போட்டு தேய்க்கும்போதே கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் நார் எனக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகுற மாரி இருந்துச்சு. அது க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வாங்கணும். அது வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த பாத்திரத்துக்குலாம் கொஞ்சம் கீறல் விழாம இருக்கிற மாரி இருக்குது. தேய்க்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம நார்மலா போட்டு தேய்க்கிறத விட இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியாகவே வந்துருச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அந்த எண்ணெய் கரை படிஞ்சது. அது எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு. இந்த லிக்விட் வாங்கி வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நம்ம மாசத்துல ஒரு தடவை இல்லை ரொம்ப கருக்கிற மாரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம யூஸ் இதுவே எனக்கு சாஃப்ட் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தண்ணி, பாத்து தண்ணிலாம் இருக்குது அப்படின்னாக்க, கண்டிப்பாக நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. லைம் மட்டும் வச்சு தேய்ச்சி விட்ருவேன். இல்லைனாக்க நம்ம நார்மலாக நம்ம வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சா கூட பளிச்சுன்னு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் செய்வோம். ஒரு நாள் லெமன் போடுவோம். இல்லைன்னா அவசரத்துக்கு அந்த லிக்விடையே கொஞ்சம் ஊற்றி தேய்ச்சோம்னா கூட நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எனக்கு இங்கே உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பூஜை பாத்திரத்தெலாம் பார்த்து பார்த்து நம்ம தேய்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பித்தளை பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா, இது தேய்ச்சி 20 நாள் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவுமே வந்து பீதாம்பரி போட்டு தேய்ச்சது தான். பீதாம்பரியுமே அப்படிதாங்க. தேய்க்க 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 அதில் பாலிஷ் பண்ண மாதிரி தான் ஆகுது. அதனால் அதுவும் பெஸ்ட்டு தான். அதையும் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த லிக்விட் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம இந்த தூளாக பவுடர் மாதிரி ஃபார்ம் இல்லாமல் லிக்விடாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை யோசித்து வாங்கினது. பட் இதுவுமே கொஞ்சம் கெமிக்கல் இருக்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏதோ மாதத்துல ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கலாம். மற்ற பெரிய பெரிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கருத்து போன பாத்திரம்லாம் இருக்குது அப்படின்னாக்க, அந்த மாதிரி பாத்திரத்துக்குலாம் இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ண உடனே அதை வைப் பண்ணும்போது பளிச்சுன்னு ஆகிடுது இல்லையா? கெமிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சொல்யூஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்னைக்காவது அவசரத்துக்கு இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சு. எல்லாத்தையும் கழுவிட்டு உடனே ஒரு துணி போட்டு தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த தண்ணி புள்ளி புள்ளியாக பட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் லாஃப்ட்டில் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சில விளக்குங்க, பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் அதெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும்போது இந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி வச்சாச்சு. நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணது. மற்றபடி இந்த சொல்யூஷன் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த இதுவும் இல்லைங்க. இதே மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் நிறைய பிராண்டில் கிடைக்கிது. அது அவங்களோட ரிவ்யூ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சில பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டதே.
ஸ்ப்ரே பண்ணால் நல்லாவே சுத்தமாகுதுங்க. அதை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லை. கெமிக்கலாக இருந்தாலுமே பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கலாம். எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கைக்கும் எந்த எஃபெக்ட்டும் பண்ணலங்க, நல்லா தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ml பாட்டில் 199க்கு வாங்கினது. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வேணால் நான் கொடுத்து வைக்கிறேன். ஒரு வேளை யாராவது தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு பெரிய சேனலும் நம்ம கிடையாது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா விச்சஸ் ஹோம் பை ரம்யா செந்தில் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.